மாமா, நாம தங்கறதுக்கு அருமையான வீடு பார்த்து வச்சிருக்கேன். பார்த்தா வீடு மாதிரி தெரியலையே, ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. மாதிரி என்ன, அரண்மனையே தான். ஓ, வேட்டையபுர அரண்மனை. இதுலதான் நிறைய மிஸ்ட்ரி இருக்கும். ஏதாவது மிஸ்ட்ரியை தேடி ராத்திரி வீட்டுல சுத்திட்டு இருக்காது. கையில் எடுக்கிறப்ப எல்லாம் ஆவிப்படாதவாடு வருது. எப்பா நாதா, செந்தில் நாதா, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? நீ எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு 5 பொன் சங்கிலியை கழுத்துல போட்டுக்கலாம். சரி, அதுவும் இல்லையா, ஒரு 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்து விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கலான்னு சொல்லியிருக்கலாம். சரி, அதுக்கும் உனக்கு மனசு வரலையா? ரோடு போடுற இல்ல, அதுல தாறு போடுற மிஷின் வச்சிருக்க பாரு, அதுல ஒரு டேமேஜ் மிஷினை கொடுத்திருந்தா கூட நான் ஒரு சந்து பந்தல ரோட போட்டு அது மேல ஒரு கோடை போட்டு என் வண்டியை வாழ்க்கையை ஓட்டிருப்பேன் நானு. இப்படி எதுவுமே இல்லாம அதி பயங்கரமான பங்களாவை என் பேர்ல எழுதி வச்சுட்டு இதை வித்து பொழைச்சுக்கலான்னு எனக்கு நானும் போயிட்டேன். நான் விற்கவும் முடியாம வைக்கவும் முடியாம பித்து பிடிச்சு போய் அலையறையா அலையறேன். இதுக்குள்ள 45 ரூமுக்கு மேல இருக்கான். நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் தங்கறதுக்கு இந்த அரண்மனையை விட்டா வேற எந்த ஒரு பெரிய இடமும் அங்க கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த அரண்மனையில இருந்து நம்ம குலதெய்வ கோவில் வெறும் 5 கிலோமீட்டர் தான். இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கலாம், இல்ல விலைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. எல்லா சர்வண்டுகளும் வந்துருச்சு, பெருவண்டுகளை காணாம. யாரு? நல்லா பார்த்தாலே தெரியுது, காஸ்டியான பைசா செப்புன்னு. ஐயா, உங்க ஹோட்டல்ல இருக்க மாதிரி இங்க மாவாட்டுறதுக்கு கிரைண்டர் எல்லாம் கிடையாது. ஒன்லி அம்மிக்கல்ல ஆட்டுக்கல் தான் சார். என்ன பார்த்தா சமையல்கார மாதிரி தெரியுதா? ஐயோ அண்ணே, சார் தான் நம்ம வீட்டை லீஸுக்கு எடுத்தாரு. யாரையா இந்த ஆளு? அண்ணன் தான் இந்த பேலஸ்க்கே ஓனரு, பேரு முருகேசன். ஆமா, ஓனரா? பார்க்க வீட்டு வேலைக்கார மாதிரி இருக்காரு. ஏய், பாத்தி இருக்குங்க. சரி சரி. ஓனரு நம்ப மாட்டேங்கிறாங்களே. யார் யாரு எந்தெந்த ரூம்ல தங்கணும்னு யாராவது ஓனர் கிட்ட கேட்டீங்களா? வந்துட்டேன் ஐயா, சொல்ல மறந்துட்டேன். என்ன? இந்த பக்கம் போனீங்கன்னா எல்லா ரூம்லயும் எல்லா வசதியும் ஜெகஜோதியா இருக்கு. நீங்க நல்லா ஆடலாம், பாடலாம், ஓடலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டோம் தெக்க மட்டும் போயிடாது. ஏன் அந்த பக்கம் போனா என்ன? நீ காலில் சலங்கை கட்டி கண்ணுல மைய பூசி பரதம் ஆடுறத எவன்டா? இல்ல, என் மாப்பு செந்தில்நாதன் இந்த பக்கம் எக்கச்சக்கமா செலவு பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. ஆனா இந்த பக்கம் வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கான்ட்ராக்ட் முடிஞ்சு அமெரிக்கா போயிட்டாங்க. அதனால அங்க சுத்தம் இல்லாம இருக்கு. தயவு பண்ணி யாரும் அந்த பக்கம் போயிடாதீங்க. சரி வாங்க போலாம். எப்பா இதான் தெற்கு, மக்கு இந்த பக்கம் போ. தெற்கு உனக்கு தெரியாம ஒரு பிள்ளைய வளர்த்துருக்காங்க. ஏமாமா, வண்டியை கொஞ்சம் யூட்டர்ன் பண்ணுங்க. நீங்க 3 பேரும் இந்த பக்கமா அப்படியே உள்ள போனா அந்த பக்கமா பேச்சலி ரூம் ஒண்ணு இருக்கும், அங்க போய் தங்குங்க. போங்க. அந்த பசங்க எங்க இருக்கான்னு கேளுங்க. அங்கிள் என்னங்க போலாம்? ஏய் ஏய், ஜம்ப் பண்ணுங்க. யா மீ 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 மீ. யே சூப்பர். We reach the place. லெட்ஸ் கோ. Yeah, let's go. லக்கேஜ் எல்லாம் கரெக்ட்டா உள்ள எடுத்துட்டு வா. நான் ஃபர்ஸ்ட் பாட்டு கிட்ட பேசுவேன். 2 பேரும் பேசலாம் வாங்க. ஹாய் சார். ஹாய் மேடம். வணக்கம்மா. வணக்கம் சொல்லுப்பா. வணக்கம் பாட்டி. ஓ, இவன் தான் அந்த ஆளா? இங்க வாங்க, 2 பேரும் போய் பாட்டிக்கு முத்தம் கொடுங்க. ஓடு ஓடு. பாட்டி, நீங்க பார்க்கிறதுக்கு எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. உங்களை போட்டோல தான் பார்த்திருக்கோம், இப்பதான் நேர்ல பார்க்கறோம். எங்க அம்மா எப்பவுமே உங்க போட்டோ பார்த்து தான் கும்பிடுவாங்க பாட்டி. சரி போங்க, கோயிலுக்கு போகும்போது கூப்பிடுவோம். ஆமா, வந்தா போ. தெளிவா கேட்டுங்க, இந்த மாமா பாட்டி சித்தின்னு உறவெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க கிட்ட வரக்கூடாது, புரிஞ்சுதா?
அங்கிள் இவனை டிஸ்டன்ஸ்லயே வைக்கணும். ஏன் அங்கிள் எல்லாரும் டைட்டா இருக்காங்க? எல்லாரும் லூசுங்க. இதெல்லாம் கட்டுக்காதீங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்பா ஹவுஸ் ஓனர், அவங்களுக்கு ரூபா பார்த்து கொடு. எங்க பக்கத்துல கொடுத்துட கூடாது, அந்த பக்கம் கொடு. என்ன மிரட்டிட்டு போறான்? நான் ஓனரா இவன் ஓனரா? ஏன் டைலாக்க அவன் பேசிட்டு போறான்? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும். போங்க போலாம். அப்படியே ரைட்ல திரும்பி லெஃப்ட் போனீங்கன்னா அங்க இருக்கு ரூம். சூஸ்மி. சூஸ்மியா? சூஸ்மிங்க. ஆமா, உங்களை பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கானே. எங்கன? இந்த வீட்ல இருக்கிற குதிரைக்கெல்லாம் சாணி வாடுறவனோ? மப்ளர் வாடங்க. ஆமா, இந்த வீட்டுக்கு நமக்கு எதுவும் தொடர்பு இல்லையோ? அடிங்க. எனக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை. இருக்கு, ஆனா இல்ல. ஆனாலும் இருக்கு. நம்ம கூட தங்கறதுக்கு ஒருத்தர் சிக்கிட்டான். எங்க சொல்லுங்க. இங்க இருக்கவங்கள யாரையாவது வேணா லூஸ் ஆகுங்க, ஆனா என்னைய லூஸ் ஆகிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. அந்த குழந்தைங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா எனக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சும்மா. ஆமா, உனக்கு இந்த அரண்மனைக்கு என்ன சம்பந்தம்? ஓனருங்க. அதான் ஓனர் யாருன்னு கேக்குறேன். ஐயோ, இந்த வீட்டுக்கு ஓனரே நான் தாங்க. நான் ரூம் சர்வீஸ் நினைச்சேன். ரூம் சர்வீஸா? 17 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரிப்பீட்டோ? கொஞ்ச நேரம் லேட் ஆனதுக்கு குழந்தைங்களாம் அங்கிளை காணும் தேடுறாங்க. ஆமா, ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. ஹாய். ஹாய், என் பேர் பாண்டியன். இந்த குழந்தைங்களுக்கு கார்டியன். என்னாச்சு சித்தி உங்க காலுக்கு? என் காலுக்கு போதும், நிறுத்துங்க. சில பேர் இப்படிதான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். முயற்சி பண்ண நடக்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரியாயிடும். இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள என் குழந்தைங்களுக்கும் நல்லது நடக்கும், உங்களுக்கும் நல்லது நடக்கும். எல்லாம் பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம், நல்லதே நடக்கும். எஸ், அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. வாங்க போலாம். சார் இந்த வீட்டில் இருக்கவங்க சொல்லிருக்காங்க நாம யாரும் அந்த பக்கம் போக கூடாதுன்னு. இந்த பக்கம் தான் தங்கணுமா? ஓகே, வாங்க அந்த பக்கம் போலாம். சரி, வா போலாம்.